ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மலரும் மதியும் திரும்பவும் பழைய மாதிரி ஒன்றா சேரக்கூடாது, அவங்க அந்த அளவுக்கு பாண்டிங்காக பேசக்கூடாது அப்படின்லாம் லக்ஷ்மி நினச்சாங்க. ஆனால் மதி மற்றவங்க யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்காதப்போ மலர்கிட்ட மட்டும் அத்தனை முறை மன்னிப்பு கேட்டு என் கூட பேசுங்க, என் கூட பேசாமல் இருக்காதீங்க, உங்களுக்கு என் மேலே கோவம்னா அடிங்க, திட்டுங்க, என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் பேசாமல் மட்டும் இருக்காதீங்க, என்னால் தாங்கிக்க முடியாது, இந்த வீட்டில் என்னால் யார் கூடனாலும் பேசாமல் இருக்க முடியும், உங்கள் கூட பேசாமல் இருக்கவே முடியாது, நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அத்தனை முறை சாரி கேட்குறாங்க. இதனால ராஜலக்ஷ்மிக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆகுது. தப்போ சரியோ அவங்கக்கிட்ட நம்ம பேசின விதம் தப்பு அப்படின்னாச்சும் மன்னிப்பு கேளுன்னு அத்தனை பேர் சொல்லியும் ஒரு முறை கூட நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்கல. அந்த அளவுக்கு யோசிச்சா இப்போ வரைக்கும் அவள் செஞ்சதை தப்புன்னு கூட உணரலை. ஆனால் நான் அவகிட்ட மட்டும் எத்தனை முறை மன்னிப்பு கேட்குறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் உண்மையில் நடந்தது என்னென்னா, அவங்க ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, அதை 10 வார்த்தை மாதிரி கிரியேட் பண்ணி நெஞ்சு வலிக்குதுன்னு ட்ராமா பண்ணி எல்லார் முன்னாடியும் மதியை அவமானப்படுத்தி அவங்க அப்பா அம்மாவை வர வச்சு அவங்களையும் அவமானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் இப்போது சுரேஷையும் மதியையும் தங்கராஜ் வீட்டு வரைக்கும் போய் வர வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சின்ன விஷயம், அந்த காஃபி டம்ளரை எடுத்துகிட்டு போய் வைமா அப்படின்னு சொல்லியிருந்தாலே அவங்க வச்சுருப்பாங்க. அதை சொல்லாமல் எதோ பேசி அதனால் ஒரு சண்டை. ஆனால் நான் அப்படி தான் சொன்னேன், அதுக்கே அவள் இப்படியெல்லாம் பேசிட்டா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ரகலை பண்ணி விட்டுட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொன்னால் எந்த பொண்ணு தான் மன்னிப்பு கேட்பாங்க? நம்ம மதி கொஞ்சம் எப்போவுமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அவங்க முடியவே முடியாதுன்னு சொன்னது காரணமும் அதுதான். ஆனால் மலர்கிட்ட அவங்க பேசின விதம் ரொம்ப ரொம்ப தப்பு. மலர் மதிக்காக நிறைய பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லையே. அப்படி இருக்கும்போது மலரை போய் நம்ம இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லி ஹர்ட் பண்ணியிருக்கோமே அப்படின்னு மதிக்கு கில்ட் ஆச்சு. அதனால சாரி கேட்டாங்க. அவங்க சாரி கேட்டு கொஞ்ச நேரத்தில் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழும்போது நம்ம மலரால் ஏற்றுக்க முடியல. அதனால சரி சரி நீ எதுக்கு அழுதுகிட்டே இருக்க, நான் மன்னிச்சிட்டேன், நான் உங்க கூட பேசுகிறேன், இனிமேல் பேசாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு மலர் வாயாலேயே சொல்ல வச்சுட்டாங்க. இதுதான் லக்ஷ்மிக்கு என்னமோ தலையில் இடி இறங்கின மாதிரி இருக்குது. இவங்க 2 பேரும் இனி பழைய மாதிரி பேசிக்க மாட்டாங்கன்னு பார்த்தா 2 பேரும் பேசிக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு, என்ன மலர், நிஜமாவே மதி சொன்ன மாதிரி உனக்கு கொஞ்சம் கூட சுயமரியாதையே இல்லை போல இருக்கு, அவகிட்ட பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களே என்னை மன்னிச்சு பேசுகிறேன்னு சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மதி அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. ஆரம்பிச்சிட்டியா அப்படின்றாங்க லக்ஷ்மி. ப்ளீஸ்மா தயவு செஞ்சு இந்த விஷயத்த பெருசு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பாக்கியராஜ் இருக்கும்போது இதை பற்றி பேச வேண்டாம், மதியம் இருக்காத போது நம்ம மலர்கிட்ட தனியாக பேசிக்கலாம் அப்படின்னு லக்ஷ்மி அமைதியாகிடுறாங்க. சரி சரி உங்கள் கொஞ்சலெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, சாப்பாடு எடுத்து வை, மாமா வந்துடுவார் அப்படின்னு லக்ஷ்மி சொல்ல சரின்னு சொல்லி நம்ம மலரும் மதியம் சாப்பாடெல்லாம் எடுத்து பரிமாறுறாங்க. ஆனால் மதியை பரிமாற வரும்போது நம்ம ராகவன் இருந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. மலரு நீ எடுத்து வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு வழக்கமாக ஒரு குட்டியாக கப்பை எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. அந்த குப்பையெல்லாம் அதில் போட சொல்லி, அதாவது ஃபுட் வேஸ்ட்லாம் அதில் வைக்க சொல்லி, ஆனால் இந்த முறை அவங்க வைக்கலை. அதனால இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க, பரவாயில்ல மதி நம்ம குடும்பத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டா போல இருக்கு, அவள் பாரு இந்த மாதிரி ஃபுட் வேஸ்ட் வைக்க சொல்லி பிளேட் எடுத்துகிட்டு வந்து வைக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஏதோ திடீர்னு ஞாபகம் வந்த மாதிரி மதி உள்ளே போய் எல்லா இடத்துலையும் தட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாங்க குட்டி குட்டியாக. எதுக்கு இது அப்படின்னு கேட்குறாங்க. அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, நான் தான் மறந்துட்டேன், ஃபுட் வேஸ்ட்லாம் அதில் வச்சுடுங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்றாரு ராகவன். எடுத்து கீழே வைக்க போகிறீங்க, அது தட்டில் வச்சுடுங்க, இது ஒரு விஷயம், இந்த மாதிரி பேசி தான் அன்னைக்கு சண்டை வந்துச்சு அப்படின்றாங்க. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க கூட சொன்னா செய்வாங்க, பெரியவங்க தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம்ல, நம்ம வீட்டை நம்ம எல்லாரும் தானே சுத்தமாக வச்சுக்கணும், இன்னொரு வேலை எக்ஸ்ட்ரா செய்யறதுக்கு எங்களுக்குமே நேரம் கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரி மதி வசனமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம சுரேஷ் இருந்துட்டு, அப்பா ப்ளீஸ்ப்பா அந்த வேஸ்ட் அதில் வச்சாதான் என்ன, எப்படியும் நம்ம சாப்பிட்டதை அவங்க கையால் எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதில் வைக்க சொன்னால் வச்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மதியும் மலரும் அப்படியே ஷாக் ஆகி சுரேஷை பார்க்குறாங்க. இவனா இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு என்ன பண்ணுறது, தலை எழுத்துங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு சுரேஷும் மதியும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு ராகவன் நினைக்கிறாரு, லக்ஷ்மி நினைக்கலனாலும். அதனால சரி ஓகே அப்படின்னு வைக்கிறாரு. அவர் வைக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே வைக்கிறாங்க. மதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுரேஷை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க, சுரேஷும் சிரிக்கிறாரு. சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் சுரேஷ் வந்து யூனிஃபார்ம் மாற்றிட்டு கிளம்பலான்னு ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்காரு. மதி அங்கே போகிறாங்க.
என்ன வேணும் அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. எனக்கு எதுவும் வேணாம், உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஏதாவது வேணுமானா புரியலையே அப்படின்னு. வழக்கமாக உங்கள் அண்ணி கையால் காஃபி குடிச்சிட்டு போவீங்கள்ல, உங்களுக்கு காஃபி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஏன் என்கிட்ட காஃபி வேணுமான்னு கேட்குற அப்படின்னு. ஆமாம், காஃபி வேணுமான்னு கேட்டேன்னா நான் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் குடிச்சதான் எடுத்துகிட்டு போய் சிங்கில் வச்சுடுவேன். இல்லாட்டினா அதுக்கு ஒரு ட்ராமா பண்ணுவாங்க உங்கள் அம்மா அப்படின்னு. ட்ராமாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அன்றைக்கி என்ன ட்ராமா தான் பண்ணாங்க, நடந்ததையா பேசினாங்க. சரி அதை விடுங்க, உங்களுக்கு காஃபி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. காஃபி வேணும் தான், அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அன்றைக்கி அத்தனை பேர் முன்னாடி என்னை அவமானப்படுத்துனீங்க, உங்கள் அம்மா சொன்னது தான் சரின்னு பேசுனீங்க, எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு அவமானப்படுத்துனீங்க, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னீங்க, வெளியே உட்காந்துட்டு இருந்ததும் உங்களுக்கு அவமானமாக இருக்குன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா வர வச்சு அவங்களே அவமானப்படுத்தி அவங்க கூடவே என்னை அனுப்பி வச்சிங்க. இவ்வளோ விஷயம் நடந்துருச்சு, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் அக்கா வீட்டுக்கு வர போயிட்டு வந்திருக்கோம். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்த நீங்கள் கேட்குறீங்க, பரவாயில்லைங்க அப்படின்றாங்க மதி. சரி ஓவராக பண்ணாத, சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வேணாம் விடுங்க, நடந்து முடிஞ்சது எதுக்கு, என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வரும்னு. என்ன நீ ரொம்ப ஓவராக தான் பண்ணுற, என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு தெரிய வரும்னு சொல்கிற, இப்போவாது சொல்ல, அதான் நான் கேட்குறேன்ல அப்படின்றாங்க. நீங்கள் நிஜமாக தான் கேட்குறீங்களா இல்லை என்ன கிண்டல் பண்ணுறது கேட்குறீங்களான்னு தெரியலையே அப்படின்னு. இதுதான் இந்த பொண்ணுங்க, இதுதான் பிரச்சனையே. நம்ம ஏதாவது அக்கறையாக பேசினோம்னா உடனே தலை மேலே ஏறி உட்காந்துக்க வேண்டியது அப்படின்னு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஒன்றும் பண்ணலை விடு அப்படின்னு. சரி உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்தேன்னா குடிக்கிறேன், இல்லாட்டினா விடு, இது மறுபடியும் இன்னொரு நாளைக்கு இந்த பிரச்சனை நடக்கும், அப்போ என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றாங்க. மறுபடியும் இந்த பிரச்சனையா, ஐயோ சாமி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு பயம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அது இருக்க தான் செய்யும் அப்படின்றாங்க. என்ன நினச்சி எனக்கு பயம் இல்லை, நான் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிக்குவேன். ஆனால் நீங்கள் தான் ஏதோ ஸ்கூல் பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணால் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோமே, அந்த மாதிரி என்னோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணி அவங்களே அவமானப்படுத்துறீங்களே, நான் எப்படி இந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியும், அட்லீஸ்ட் அதுக்காகவாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்றாங்க. அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிற மனநிலைமை வந்துடுச்சுல, இனிமேல் நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்றாரு சுரேஷ். அப்படி பார்த்தா உங்கள் அண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு. இப்போ எதுக்கு அதை சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணியும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அவமானப்படுத்தினாலும் கூட பரவாயில்லைன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் பார்த்து அதுவும் இவ்வளோ மெனுவை சமைச்சு பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற பொண்ணெல்லாம். ஆனால் அப்படி இருக்கும்போது கூட அவங்கள எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கீங்க, அவங்க சந்தோஷமாகவே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் அதை விட இன்னும் பெஸ்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டங்க அப்படின்றாங்க. சரி நீ அதிகமாகலாம் பேசாத, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்றாங்க. அன்னைக்கு காஃபி டம்ளரை வச்சுட்டு போயிட்டு இருந்தீங்க, அதை எடுத்து வச்சுடு மதி அப்படின்னு சொல்லியிருந்தா நான் எடுத்து வச்சுருப்பேன். ஆனால் அவங்க அதை சொல்லலை, ஏதோ இரும்புறது ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டேன் அப்படின்னு. நீ அப்படி கேட்டியா அப்படின்ட்டு. வேணும்னா உங்கள் அம்மா கிட்ட தனியாக கேட்டு பாருங்க, இல்லையா உங்கள் அண்ணி அங்கே தான் இருந்தாங்க, அவங்க கிட்ட கேளுங்க, என் வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா அப்படின்ட்டு. அண்ணி அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா சொல்லியிருப்பாங்களே அப்படின்றாரு சுரேஷ். அவங்கள பேச விட்டால் தானே சொல்லுவாங்க, இப்போ வரைக்கும் அவங்க கிட்ட கூட நிஜமாவே எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி நடந்துச்சா அண்ணின்னு உங்கள் அண்ணிக்கிட்ட நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்க சொன்னதுக்கு அப்புறம் வேணும்னா அதையே நான் சொல்கிறேன்னா என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா நான் சொன்னதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டாலும் சரி, அவங்க சொன்னதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டாலும் சரி, 2 பேரும் ஒரே மாதிரி தான் சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்கும் போய் சொல்லணுங்கிற இன்டென்ஷன் கிடையாது, எனக்கும் அந்த மாதிரி இன்டென்ஷன் கிடையாது. உங்கள் அம்மா தான் அன்றைக்கி கொஞ்சம் ஓவராகவே ட்ராமா பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்றாங்க. நீ அன்றைக்கே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருக்க போகிறீங்க அப்படின்ட்டு. நான் எங்கள் அம்மாவை கேட்டிருப்பேன் அப்படின்றாங்க. தோ இப்போ தெரிஞ்சிருச்சுல, போய் கேளுங்கன்னு. தோ கேட்குறேன் அப்படின்னு போகிறாரு. வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, வா என் கூட அப்படின்னு மதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. மா எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்றாங்க. என்னடா டவுட்டு அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. நிஜமாவே அன்னைக்கு மதி உங்களை மரியாதை இல்லாமல் பேசினாலா, உங்களை அவமானப்படுத்தினாலா, உங்களுக்கு நெஞ்சு வலி வர காரணம் அவதானா, இல்லை நிஜமாவே நெஞ்சு வலி வந்துச்சா அப்படின்லாம் கேட்குறாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டா போல இருக்கே அப்படின்னு லக்ஷ்மி ஒரு மாதிரி திருன்னு முடிக்கிறாங்க. இப்போ எதுக்கு நான் நடந்து முடிஞ்சு போன விஷயத்த சொல்கிறேன் அப்படின்ட்டு. மா இங்கே பாருமா, உங்களுக்குள்ள 1000 சண்டை வரட்டும், வீட்டில் இருக்கிற பிரச்சனையை வீட்லேயே பேசி தீர்த்துக்கோங்க. தயவு செஞ்சு என் வேலைக்கு ஏதாவது உழ வைக்கிற மாதிரி யாராவது நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்புறாரு. சுரேஷ் இங்கே காஃபி அப்படின்னு. இல்லை நீ வேண்டாம் அப்படின்னு, உங்களுக்காக தான் போட்டிருக்காங்க, குடிச்சிட்டு போங்க அப்படின்றாங்க மதி. ஆச்சரியமாக பார்க்குறாங்க லக்ஷ்மி, இவளா அப்படி பேசுகிறா, ஒருவேளை இவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்கன்னா நம்மளை அப்படியே ஒரே அடியாக நம்ம பையன் வெறுத்துருவானோன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மலர் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது, கொடுங்க நீங்கள் போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கி சுரேஷ் கிட்ட மதி கொடுக்குறாங்க. அவரும் அதை வாங்கி குடிச்சிட்டு டம்ளரை கொடுத்துட்டு எல்லாருக்கும் பாய் சொல்கிற
மாதிரி மதிக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. இதை வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல ராகவனும் லக்ஷ்மியும். அவங்க டம்ளரை எடுத்துட்டு போய் வாஷ் பண்ணி வைக்கிறாங்க. இதுதான் நான் அன்னைக்கும் சொன்னேன் அப்படின்றாங்க. வேண்டாம், நம்ம ஏதாவது பேச போய் என்ன நடந்துச்சுன்னு வந்து இவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு லக்ஷ்மி பயப்படுறாங்க. என்ன மதி காலேஜ் போகலையா அப்படின்னு. தோ ரெடியாகி வந்துட்டேன் அப்படின்றாங்க. சரி சரி இந்தா உனக்கு சாப்பாடு கட்டி வச்சுருக்கேன் பாருன்னு. அப்புறம் என்னோடய ஜாப் ப்ரமோட் ஆக போகுது, ப்ளஸ் எனக்கு ஜாப் பர்மனெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க மலர். ஆமாம் அப்படின்னு. நீயாவது இந்த மாதிரி நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரையே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நான் கேட்குற கடையிலேருந்து எனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், அதுவும் பால்கோவா தான் அப்படின்னு. கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன், இன்றைக்கி ஈவினிங் வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. இல்லை இல்லை உனக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமாவே நீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி மதியை வழி அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் மலரை கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஏன் மலர், அத்தனை முறை சொல்லியும் நீ கேட்க மாட்டே இல்லை, அவள் கூட பேச மாட்டேன்னு நினச்சா அவள் அழுகிறான்னு சொல்லி அவள் தான் நடிக்கிறானா, நீ அவள் கூட பேசுகிற அப்படின்ட்டு. அப்புறம் ராகவன் இருக்காரான்னு பார்த்தா அவர் அப்போ தான் ரூமுக்கு போயிருக்காரு. அத்தை அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும். நான் கூட அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசலன்னு அவளுக்குமே தானே கஷ்டமாக இருக்கும். அதனால் கூட அவள் அப்படி பேசியிருக்கலாம்ல. நல்லாவே உங்களுக்கே தெரியும் மதியம் அன்னைக்கு மரியாதை இல்லாமல்லாம் எதுவும் நடந்துக்கவே இல்லை. நீங்களா தான் நெஞ்சு வலிக்குது அது இதுன்னு பயங்கரமாக பண்ணிட்டீங்க அப்படின்னு. என்ன சொல்ற நீ அப்படின்னு. எல்லாம் எனக்கும் தெரியும்ல அத்தை, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் ஒன்று சொல்லிட்டு மாத்த, நீங்கள் சொல்கிறீங்கல்ல எங்கள் குடும்பத்துக்கு மான மரியாதை கிடையாது, அவங்க ரொம்ப ரொம்ப மோசமான குடும்பம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதுக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு ஆகிடாது. அதே மாதிரி நீங்கள் என்னை பற்றி பேசுகிறது, மதி என்ன சுயமரியாதையே இல்லைன்னு சொன்னாலே அதுக்காக எனக்கு சுயமரியாதை இல்லைன்னு ஆகிடாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நம்ம போய் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லாத. நான் எப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் போதும், எல்லாருக்கிட்டையும் நான் தனித்தனியாக போய் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படி ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்குமே ஒரு நேரம் அமையும், அப்போ பார்த்துக்கலான்னு நான் விட்டுடுறது. கண்டிப்பாக நான் இங்கே இல்லைன்னா உங்களால் ஒரு நாள் கூட இந்த வீட்டில் சர்வே பண்ண முடியாதுன்னு உங்கள் மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு இந்த வீட்டோட இம்பார்ட்டண்ட்டான பர்சன் தான். ஆனால் அதை நீங்கள் யாரும் ஒத்துக்க மாட்டீங்க. ஒத்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் ஒத்துக்கதானே வேணும். அதனால் அதெல்லாம் நான் பெருசாக மண்டைக்கு எடுத்துகிட்டு போகிறதில்ல. நீங்கள் எல்லாரும் பேசாததையா மதி பேசிட்டா உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் பேசிட்டு தானே இருக்கேன், அதே மாதிரி தான் அவகிட்டையும் பேசுகிறேன். மற்றபடி இதில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லாத. தயவு செஞ்சு இந்த டாப்பிக்கை இதோட விட்டுடுங்க. அப்புறம் நான் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரணும், எங்கள் தம்பி கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான், அவனை போய் பார்த்து பேசிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்றாங்க. ஏன் நீ வீட்டுக்கு போய் பேச வேண்டியது தானே அப்படின்னு. எங்கேயோ ஒன்று அவன் கோயிலுக்கு வர சொன்னா நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. வழக்கமாக போயிட்டு வரட்டுமான்னு கேட்ப, இதுக்கு என்ன போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு. இது என் தம்பியோட கல்யாண விஷயம், அதனால் நான் போகிறேன்னு தான் சொல்லி ஆகணும். நீங்கள் முடியாது வேண்டான்னு சொன்னாலும் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. நான் மதியத்துக்கு எல்லாமே சமைச்சு வச்சுருக்கேன், உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன், வேணும்னா ஹாட் வாட்டர் மட்டும் போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதுவும் தேவையான அளவுக்கு போட்டு வச்சுருக்கேன், ஒரு வேளை உங்களுக்கு மறுபடியும் தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இரு ஒரு நிமிஷம், என்ன பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு போறியா, அது போய் சொல்லி என்கிட்ட கோயிலுன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. சத்தியமா இல்லை, அவனுக்கு நிச்சயம் பண்ண அந்த பொண்ணு கோவிலில் அவனை மீட் பண்ண வருதுன்னு சொன்னான், அதனால நானும் அங்கே போகிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வந்து கிளம்பி போகிறாங்க. பாக்கியராஜ்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கோயிலுக்கு போனால் அங்கே அவங்களோட தம்பி வந்து கடுப்பாக உட்காந்துட்டு இருக்காரு. என்னடா இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் அந்த பொண்ணு வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அட போங்கக்கா, அவள் வந்தா ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு கிளம்பி போயிட்டா, இவ்வளோ லேட்டாவா வருவேன், மாமாவையும் கூட்டிகிட்டு வருவேன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்றாங்க. அதான் வந்து போயிட்டான்னு சொல்கிறியே, அதுக்கப்புறம் என்ன விடுன்னு. நான் வேணா ஃபோன் பண்ணி அவளை வர சொல்லவா, நீ வரமாட்டியோன்னு நினச்சேங்க்கா, ஏன்னா உன் வீட்டில் தான் உனக்கு பெர்மிஷனே கொடுக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு. இங்கே பாருடா, அக்காவை பற்றி அப்படிலாம் நினச்சிடாத. உன் கல்யாண விஷயத்தில் யார் தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன். உன் கல்யாணத்துக்கு மட்டும் எல்லாத்துலேயும் நான் தான் வந்து முன்ன நின்று செய்வேன். என்ன கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, எனக்கு தெரியல இவ்வளோ சீக்கிரம் அந்த பொண்ணு வந்து போயிடும்னு. பரவாயில்ல, வீட்டில் கொடுத்த டைமோட சரி, அதுக்கப்புறம் அதிக நேரம் இங்கே இருந்து பேச மாட்டேன்னு சொல்லி போயிருக்கா, நல்ல பிள்ளையாக தான் இருப்பா போல இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஸ்ருதி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கோவிலுக்கு வராங்க. அவங்க வந்து மலரை பார்த்த உடனே ஓடி வந்து நல்லாவே பேசுகிறாங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்க, என்ன ஸ்ருதி கோவிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்லாம் கேட்குறாங்க. சும்மா தான் அண்ணி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க தம்பியை பார்க்குறாங்க. அவரை பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி கண் கலங்குது. ஸ்ருதி என்னாச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா ஸ்ருதிக்கு அவங்க தம்பியை ரொம்ப பிடிச்சிருந்தது, அவரை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம கார்த்திக் வந்து ஸ்ருதி மேலே அவ்வளோவா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்கள பிடிக்கும்ன்றதை தாண்டி கல்யாணம் பண்ணணும்லாம் ஆசைப்படல. அந்த குடும்பத்தில் என்னெல்லாம் நடக்குங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருந்ததுனால சரி ஓகே அப்படின்னு சும்மா கேஷுவலாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கோவிலை சுற்றிட்டு வரேன்னு போயிருக்காங்க. இவங்க 3 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மலர், நான் பூஜை முடிச்சுட்டு வந்துடுறேன், இரு ஸ்ருதி வரேன் அப்படின்னு போக, சரி ஓகே அப்படின்னு அங்கேயே நிற்கிறாங்க. இப்போ மலர் போய் பூஜையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள இங்கே நம்ம தங்கராஜும் சுரேஷும் எதுக்காக கோவிலுக்கு வந்தாங்கன்னு தெரியல, 2 பேரும் கோவிலுக்குள்ளே வராங்க.
போடுறாங்க. அதை பார்த்துட்டு மலர் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாடுமே அப்படின்னு பயந்துக்கிட்டு போயிட்டு ஸ்ருதின்னு கூப்பிட அவங்க கூப்பிடுறதுக்குள்ளவே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத சுரேஷும் தங்கராஜும் பார்த்துடுறாங்க. என்ன ஸ்ருதியும் கார்த்திக்கும் பேசிட்டு இருக்காங்க, அது மலரோட தம்பி தானே அப்படின்னு தங்கராஜ் பயங்கர கோவமா அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப பதற்றம் வேற ஆகுறாங்க. மலர் ஒளிஞ்சிக்கிட்டாங்க, அவங்களும் இருக்கிறது தெரிஞ்சால் பிரச்சனை ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இல்லை அவங்க 2 பேரும் தனியாக மீட் பண்ணுறாங்கன்னு நினச்சி தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு வேகமாக கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி யோசிச்சுட்டு கிளம்பி அங்கே வராங்க. வா சுரேஷ், நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு. என்ன நடக்குதா, நீங்களும் அங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நடக்குதுன்னா புரியல அப்படின்னு. நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் என் தம்பி கார்த்திக் வர சொல்லியிருந்தான், அதனால வந்தேன். அவனுக்கு ஒரு பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் மேரேஜுக்கு. அந்த பொண்ணை அவன் பார்க்கணுன்னு சொல்லி இங்கே வர சொல்லியிருந்தான். நானும் அவகிட்ட பேசணுங்கிறதுக்காக வந்தேன். ஆனால் நான் வர்றதுக்குள்ளே அவள் போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்றாரு தங்கராஜ். இல்லை இதில் எதுக்கு போய் சொல்லணும் நாங்கள் அப்படின்னு மலர் கேட்குறாங்க. இல்லை ஸ்ருதி எப்படி இங்கே வந்தா அப்படின்னு கேட்குறாங்க சுரேஷ். ஸ்ருதி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கா போல இருக்குன்னு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா யாரையுமே காணோம். என்ன பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு தங்கராஜ். இல்லை மாமா, சத்தியமாக என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நான் வந்தேன். அவங்க இங்கே தான் பிரகாரத்தை சுற்றிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஒருவேளை நான் அண்ணி கூட இருக்கிறதுனால அவங்க கூட வரமாட்டேன்னு நினச்சி போயிட்டாங்களா என்னன்னு தெரியலன்னு. நல்லா கதை விடுறியே நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நீ இந்த கார்த்தியை தானே பார்க்க வந்த, ஒருவேளை உங்களுக்குள்ளேயே நிச்சயம் பண்ணிக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணுறீங்களா? என்ன நீ எப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ அதே போல் ஸ்ருதியையும் கார்த்தியையும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது எப்படின்னு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்து பேசுங்க, என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்றாங்க. என்கிட்ட வாய்ஸை ஒசத்தி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்ன நடக்குதுங்க, எதுக்கு இவங்க 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்காங்க, நீ எங்கே போயிருந்த, அவங்கள தனியாக பேச விட்டுட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் கோவிலுக்கு வந்தேன்ல, பூஜை பண்ணிட்டு வந்துடலாம் பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு போனேன்னு. ஏற்கனவே உங்கள் தம்பியை பார்த்தாலே நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் ஆகாதுன்னு தெரியும்ல, நீ எதுக்காக இந்த மாதிரி அதுவும் ஸ்ருதி கூட பேச விட்டுட்டு போயிருக்கீங்க அப்படின்னு. என் தம்பி என்ன தீண்ட தகாதவனா, ஏன் இப்படி பேசுறீங்க எல்லாரும்? அவனுக்கு தான் ஒரு பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறேன்ல, அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக தான் நானும் அவனும் இங்கே வந்தது. ஸ்ருதி எதாச்சும் இங்கே வந்தா, ஆனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. போதும் நிறுத்துறியா, யார் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு. டேய் உண்மையை சொல்கிறா, எதுக்கிட்ட ஸ்ருதி கூட நின்று பேசிட்டு இருந்த, உன் பிளான் என்ன? அண்ணி உங்கள் 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்காங்களா? என்ன ஸ்ருதி, நம்ம வீட்டில் எப்படியும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி இவங்க கூட ஓடி போயிடலான்னு பிளான் பண்ணியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேளு சுரேஷ் அப்படின்றாரு தங்கராஜ். அண்ணே இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, அவங்க சாதாரணமாக தான் பேசிட்டு இருந்தாங்க. நானும் என் தம்பியும் மீட் பண்ணி பேசும்போது ஸ்ருதி இங்கே வருவான்னு நான் என்ன கனவா கண்டேன்? அவள் இங்கே வரப்போகிறாங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. அவள் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னம்மா இங்கேன்னு நான் கேட்டேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, நீங்கள் பேசி வச்சுக்கிட்டு யாராவது பார்த்துட்டாங்கன்னா இப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னு. அவள் ஃப்ரெண்ட்ஸோட நீ தான் அவளை வர சொல்லியிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் சொல்கிறா என்னடா நடக்குது அப்படின்னு சுரேஷ் அவங்க கார்த்திகா அடிச்சிடுறாங்க ஃபஸ்ட்டு ஒரு அடி. அதுக்கப்புறம் சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க. மலருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப அவமானமாக போகுது அவங்களுக்கு. கார்த்தியெல்லாம் ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ணுறாரு. இங்கே பாருங்க, எங்கள் அக்கா அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டு பொண்ணு சொல்கிறாங்க, அதையும் தாண்டி நானும் சொல்லணுமா? நானுமே சொல்கிறேங்க, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் தப்பாக எதுவும் இல்லை. என்னோட அக்கா சொன்ன மாதிரி நானும் அவங்களும் என்னோட கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை பார்க்கறதுக்காக தான் இங்கே நாங்கள் கோயிலுக்கு மீட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் திடீர்னு ஸ்ருதி இங்கே வந்தது எங்களுக்கு தெரியாது, அவங்க வருவாங்கன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. உண்மையிலே இதுதான் நடந்துச்சு அப்படின்றாரு. எத்தனை முறை தான் சொன்னதையே சொல்லிட்டு இருப்பீங்க, சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மை ஆயிடுமா அப்படின்னு. நீங்கள் நம்பணுங்கிறதுக்காக நான் பொய்யா சொல்ல முடியும், நான் உண்மையை தான் சொல்கிறேனோ. என்னடா எதிர்த்து பேசுகிற அப்படின்னு தங்கராஜ் வேற ஒரு அடி அடிச்சிடுறாங்க. மலருக்கு கோவம் வந்துடுது. என்ன விட்டா ஓவரா பண்ணுறீங்க 2 பேரும். சுரேஷ், உன் தம்பியை உன் முன்னாடி நான் அடிச்சேன்னா உனக்கு எப்படிடா இருக்கும்? இல்லை உன் அண்ணனை மரியாதை இல்லாமல் பேசினா உனக்கு எப்படி இருக்கும்? ஏன் கண்ணு முன்னாடி என் தம்பியை 2 பேரும் மாறி மாறி அடிக்கிறீங்க? அதான் எந்த தப்பும் பண்ணலை. உன் தங்கச்சியை போய் வேணா கண்டிச்சுக்கோ போ. அத்தனை முறை சொன்னதுக்கு அப்புறமும் நீ திரும்ப திரும்ப என் தம்பி மேலே கை வைக்கிற. அன்னைக்கு விட்டனே, அன்னைக்கு நான் இருந்திருந்தேன்னா அன்னைக்கு நான் விட்டுருக்க மாட்டேன். அதே மாதிரி திரும்பவும் என் தம்பியை அடிக்க வரீங்களா நீங்கள் அப்படின்னு கோவப்படுறாங்க. வேணா ஸ்ருதியை கூட்டிகிட்டு போய் விசாரிச்சுக்கோங்க, ஸ்ருதி என்ன சொல்கிறாலோ அதையே நம்பிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ருதி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கார்த்தியை கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசை அவங்களுக்கு இருந்துச்சா, இப்போ வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு வேற தெரிஞ்சிருச்சு. இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டா ஒருவேளை நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாங்க. ஆனால் அப்படி மட்டும் சுரேஷ்கிட்டையும் தங்கராஜ்கிட்டையும் நான் கார்த்தியை பார்க்க தான் போனேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், டோட்டலாக பெரிய பிரச்சனையாக பூகம்பமாக வெடிக்கும். இங்கே மலர் தான் அவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஐடியா கொடுத்தாங்கங்கிற மாதிரி கூட பேசிடுவாங்க. இப்போ இவங்க எல்லாருமா கார்த்தியை விட்டுட்டு இவங்க எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய்
நடந்த விஷயத்தை பற்றி அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை சொல்கிறாங்க ராகவன் கிட்டேயும் லக்ஷ்மி கிட்டேயும். ஆனால் மலர் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ ஸ்ருதி கிட்ட கேட்குறாங்க, ஸ்ருதி நீ சொல்லு, எதுக்காக நீ அங்கே போன, உன் அண்ணி மட்டும்தான் கோயிலுக்கு போகிறோன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனான்னு லக்ஷ்மி கேட்க ஸ்ருதி திருட முடிக்கிறாங்க. எங்கே நான் கார்த்தியை தான் பார்க்க போனேன்னு போய் சொல்லிடுவாங்களோ என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.